மேல் மலையனூரில் ஒரு சக்தி நடக்கிறாள் அமராமல். பரம்பொருளால் மகிமை பெற்ற இத்தலம் ஒரு சாபத்தை அருளாக மாற்றிய தெய்வீக இடமாக திகழ்கிறது. இங்கு புராணங்கள் சொல்லப்படுவதில்லை, அவை உயிரோடு நடக்கின்றன. இது உங்கள் மக்கள் நாள் காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை துண்டித்த போது அந்த சிரம் அவரின் கரத்தில் ஒட்டி கொண்டது. எதையும் அவர் பெற முடியாமல் அந்த சாபம் அவரை துன்புறுத்தியது. பார்வதி தேவி அதை நீக்க இத்தலத்தில் பாம்பு புற்றில் அவதரித்தாள். உணவால் அந்த சிரத்தை தனது காலால் அதை மிதித்து அழித்தாள். அந்த வீரத்தின் உருவமே அங்காள பரமேஸ்வரி அம்மன். இங்கு பக்தி அமைதியாக இல்லாமல் பரபரப்போடு இருக்கிறது. மேல் மலையனூரின் மிக முக்கியமான திருவிழா மாசி திருவிழா. இதை மயான கொள்ளை என்று அழைப்பார்கள். ஒரு விதமான மயான திருவிழா. இங்கு அம்மன் சிம்மாசனத்தில் இருந்து வெளியேறி பக்தர்களுடன் இரவுக்குள் மயான பகுதியை சுற்றி வீற்றிருப்பதை போல் நடத்தப்படும். இந்த திருவிழாவில் பக்தர்கள் தீமேல் அரிசி வேக வைத்து மண் அடுப்பில் நிவேதனம் தயாரித்து அம்மனுக்கு படைக்கிறார்கள். பக்தர்கள் பாகுபாடின்றி கலந்து கொண்டு உற்சாகத்துடன் அம்மனின் அருளை நாடுகிறார்கள். அமாவாசை இரவில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடப்பதை காண பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பார்கள். அரிதாக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் அம்மன் சன்னதி சக்தியின் பாதுகாப்பை சுட்டி காட்டுகிறது. பின்புறம் உள்ள பாம்பு புற்றும் அருகில் உள்ள தீர்த்த குளமும் இன்றும் அந்த புராணத்தை நினைவூட்டுகின்றன. மேல்மலையனூரில் சக்தி தூங்கவில்லை, அவள் விழித்துக் கொண்டு நம்முடன் நடக்கிறாள். ஒருமுறை தட்சன் தன் மகளான தட்சியாயினியை சிவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சிவனுக்கு மாமனாராகி விட்டதால் தட்சனுக்கு கர்வம் ஏற்பட்டது. சிவனை பார்க்க கைலாயத்திற்கு சென்ற தட்சனை நந்தி தடுத்தார். இதனால் கோபம் அடைந்த தட்சன் சிவபெருமானை அழைக்காமலேயே யாகம் ஒன்றை நடத்தினார். தன் தந்தைக்கு ஏற்பட்ட கர்வத்தை போக்க தட்சியாயினி அகோர உருவம் கொண்டு யாகத்தையும் அதை நடத்திய தந்தையையும் அடித்தாள். அத்துடன் அந்த யாகத்திலேயே விழுந்து தன் உடலையும் அழித்துக் கொண்டாள். அப்படி உருவமற்ற அவதாரமாக நின்ற அம்சமே அங்காளி சக்தியாகும். இதை அறிந்த சிவன் மிகுந்த கோபத்துடன் உருவமற்ற அங்காளியை தனது தோளில் சுமத்தி ஆங்காரமாக நடனமாடினார். அப்போது அக்காளியின் கை துண்டாக்கி கீழே விழுந்தது. அப்படி விழுந்த இடம்தான் தண்ட காருண்யம் என்ற சக்தி பீடமானது. அந்த தண்ட காருண்யத்தின் ஒரு பகுதியே மேல்மலையனூர் ஆகும். மேல்மலையனூர் அங்காளம்மன் நமக்குள் இருக்கும் நமது வேண்டுதல்களை அவள் அறிந்து நமக்கு அருளுகிறாள். இந்த பகுதி வரலாற்றில் தந்த காருண்யம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தண்ட காருண்யத்தின் மைய பகுதியை இன்றைய மேல்மலையனூர் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் புற்று அம்மன் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படுவதால் தொடர்ந்து 2 அமாவாசை நாட்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் பிணிகள், தோஷங்கள், ஏவல், பில்லி, சூனியம், காட்டேரி, சேட்டை எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் என்று நம்பப்படுகிறது. இது போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.